ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 இந்த வருஷம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மகர ராசிக்காரர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, தான், தன் வீடு, தன் மனைவி, தன் மக்கள், இப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம். மற்றது எல்லாமே செகண்டரி தான். அவங்கள பொறுத்தவரையிலும் அவர்களுடைய குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள். இது வெளியிலேருந்து பார்க்குற பொழுது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மிகப்பெரிய சுயநலவாதிகள் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலாக சுயநலவாதிகள் தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்காக இருக்கிறதுனால அதை அவங்க செல்ஃபிஷாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடியவர்கள். அதே போல் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் லேட்டானா கூட எப்படியாவது அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள். இன்னொன்று, இந்த மகரம் அப்படின்றதே பார்த்தோம்னா கர்மஸ்தானம். இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் மகரத்திலே பிறக்கிறாங்க. இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் அப்படின்றது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே தங்களுடைய கர்மாவை கழிப்பதற்காகவே இந்த மகரத்துல பிறந்தவர்கள். அது இந்த உத்திராடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, நீதியானவங்க, யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் இதுல ஒரு திருவோண நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணை கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிப்பட்ட குடும்பமா இருந்தாலும் முன்னேறிடும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணை கட்டும் பொழுது அந்த குடும்பம் முன்னேறதோட அந்த பொண்ணும் தன்னோட வாழ்க்கையில முன்னேறுவா. இது மகரமுக்கே ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அவங்க வளருவாங்க. ஆனா அவங்க மட்டும்தான் வளருவாங்க, மற்றவங்கள வளர்க்க மாட்டார்கள். அவங்களால வளர்க்க முடியாது. இதுதான் மகர ராசி. இப்ப இந்த மகர ராசிக்கு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் ஜென்ம சனீஸ்வரன் முடிஞ்சு பாத சனீஸ்வரனும் முடிய போகுது. இப்ப அவங்க ஃப்ரீ. ஏன்னா சனீஸ்வர பகவான் இந்த 2025ல 3வது இடத்துக்கு போக போறார். குரு பகவான் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போய் மறைய போறார். 3க்குரியவன் 6ல போய் மறைய போறார். 3 மறைவு ஸ்தானம்னா 6 அதோட பெரிய மறைவு ஸ்தானம். ஸோ அவரும் போய் மறைய போறார். ஆனா நல்லா இருக்கும். நிலை எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா நல்லா இருக்கும். காசு பணம் வரும். கொஞ்சம் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். ஏன்னா சனீஸ்வரனும் நகர்ந்துட்டாரு. குரு 6க்கு போனாலும் 2 பாக்குறாரு. அதனால கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். யாராவது தலையிட்டு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிடுவாங்க. எப்படியோ ஒண்ணு போயிடும். ஆனா திருமணம் அப்படின்றது இந்த வருஷம் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணணும். ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கணும். அதே போல உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு குருபலம் இருக்கான்றதையும் பார்த்தா அது இருக்கு அப்படின்ற பட்சத்துல சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா திருமணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். புது முயற்சிகள்ல எல்லாம் இறங்கிடாதீங்க. புதுசா நான் அதை பண்றேன், இதை பண்றேன், வானத்தை வில்லா வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பண்ணி போய் சிக்கல்ல மாட்டிடாதீங்க. இப்பதான் சனீஸ்வர பகவானும் கிளம்புறாரு. இருந்தாலும் குரு பகவான் ஒரு சிறப்பான நிலையில இல்லைன்றதுனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா அதே குரு பகவான் தான் எதுக்கும் உரியவர், 12க்கும் உரியவர். அதனால இந்த வருஷம் அகலக்கால் வைக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானமா இருங்க. இந்த மகரம் எப்பயுமே வார்த்தைகள்ல நிதானமா இருக்காது. எதிராளிய முழுங்க செய்யும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. வார்த்தை நிதானம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா இந்த மகரத்துக்குரிய சனீஸ்வரனே கும்பத்துக்கும் அதிபதி ஆகிறார், 2வது வீடு. அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பட்டுன்னு பேசிடுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அடுத்தவர் மனசு புண்படுற மாதிரி கொஞ்சம் கீழ்நிலை பேச்செல்லாம் பேசிடுவாங்க. அதனால அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப அமைதியா இருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்கு ராகு வேற வரார். அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். எதுலயும் அகலக்கால் வைக்காம இருக்கணும். இது வரைக்கும் ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்தாரு. அதனால்தான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டே இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. குருவும் கொஞ்சம் பிரச்சனையில போறாரு, ராகுவும் கொஞ்சம் பிரச்சனையில வராரு. இருந்தாலும் ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமா இருக்கக்கூடியதுனால ஏதோ ஒண்ணு காசு வந்துடும். ஏதோ ஒன்று அப்படின்றத விட நல்லபடியா வருமானம் வரும். நிறைய வருமானம் வரும். கொஞ்சம் நீங்க பெருசா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வருமானம் வரும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. பத்திரமா எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா
அடுத்து வரக்கூடிய ஜென்ம ராகுல கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா வரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, அந்த நேரத்துக்கு இந்த சேஃப்டி தான் உங்கள வந்து காப்பாத்தும். ஸோ எதுவும் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. யாருக்கிட்டயும் வாய் குடுத்து வம்புல நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. அதனால இதெல்லாம் எதுவுமே செய்யாம இருந்தீங்க அப்டின்னா, நிச்சயமா இந்த 2025 உங்களுக்கு பெரிய கோல்டன் பீரியடா மாறும். அதாவது இதுவரையிலும் வந்து உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு செட்பேக் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே அப்படியே டோட்டலா மாறிடும். இந்த வருஷம் வந்து உங்களால ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமாவே மாறிடும். அதனால இந்த 2025 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வாய்ப்புகள நீங்க பயன்படுத்திக்கணும். அவுட் ஸ்போக்கனா இருக்காதீங்க. கமெண்ட்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க. வேலை செய்ற இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. யாரை பற்றியும் எதுவும் சொல்லாதீங்க. ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, அது 1த்துக்கு 4ஆ போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால வேலை விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் கவனத்தோட இருங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் கவனத்தோட இருங்க. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாய் பேசக்கூடாது வீட்ல. கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகும் அதனால. ஸோ நீங்க வந்து ரொம்ப சைலன்ட்டா இருந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் வந்து அங்க வின்னரா இருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க தான் அங்க லூசரா இருப்பீங்க. ஸோ பேசவே பேசாதீங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைப்பிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போகும். இல்ல அப்படின்னா தான் பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி முயற்சி ஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள்ல ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். இருந்தாலும் அந்த சோம்பல்தனத்த எல்லாத்தையும் உதறிட்டு, நீங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த +2 வரைக்குமான ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கவனத்தோட படிங்க. நெறைய கவனம் செலுத்துங்க. அது அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ, அத கேட்டு நடக்கிறதுக்கு பாருங்க. உங்களுடைய குருமார்கள், அதாவது உங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதன்படி நடக்கிறதுக்கு பாருங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே கவனத்தோட செயல்படக்கூடியவங்க தான். இருந்தாலும் சில நேரங்கள்ல உங்களுடைய கவனக்குறைவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்திடும். அதனால யாருக்குமே எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவால்ல, அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்துலாம் இந்த தரம் போடவே போடாதீங்க. கண்டிப்பா நீங்க தான் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அதனால இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல யாருக்காவது வெளியிலேருந்து கடன் வாங்கி ஒருத்தர நம்பி கடன் வாங்கி குடுப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாம இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சேஃபு. இல்ல அப்டின்னா, நீங்க தான் பிரச்சனைகள்ல நிப்பீங்க. அந்த காச நீங்க தான் திருப்பி கட்டுற மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மேஷ, விருச்சிகம் இவங்க கிட்டேருந்து எந்த ஒரு பேமெண்ட்ஸையும் வாங்கவே வாங்காதீங்க. சிம்மத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு பேமெண்ட்ஸும் வாங்காதீங்க. கடக சிம்மத்தோடயும் சரி. நீங்க பேமெண்ட்ஸ் எதுவுமே வாங்காதீங்க. வாங்குனீங்க அப்டின்னா, வேற மாதிரியான செலவுகளுக்கு அது வழிவகுக்கும். அதே மாரி இவங்களுக்கு நீங்க பேமெண்ட்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுடைய சேமிப்பு வந்து அப்படியே கரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இது ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு. இந்த ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து அவங்களுக்கு எப்ப ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுமோ, அப்பதான் போய் சாமி கும்பிடுவாங்க. இல்ல அப்டின்னா, அப்படியே ஐடிலா இருப்பாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா நானும் விளக்கேத்துனேன், நானும் வந்து கோயில் போனேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா, இந்த வருஷம் நீங்க உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரனுக்கு பிடிச்ச ஸ்தலமான திருநறையூர். இது வந்து நாச்சியார் கோவில் பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு உங்களால எப்பல்லாம் முடியுமோ, அப்பல்லாம் உங்களுடைய குடும்பத்தோட போயிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வாய்ப்பு இருந்தால் கிடைச்சது, என்னால போக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது அப்படின்னா, சனி சிங்காப்பூர் இங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் அந்த தன்னுடைய 7½ ஆண்டு கால பயணத்த முடிச்சுக்கிட்டு 3ஆம் வீட்டுக்கு போகப் போறாரு. அதனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக சனி சிங்காப்பூர் சனீஸ்வரனை தரிசனம் செய்யுங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதுக்காக, ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காகவும், பிரசனத்திற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள் உங்களை தேடி வரும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்.